பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். அரசு அளித்திருக்கும் விளக்கம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சென்னை மாநகராட்சியில 2 மண்டலங்கள்ல தூய்மை பணியை தனியாருக்கு வழங்குவது தொடர்பாக மாநகராட்சியில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்கள் கடந்த 12 நாட்களாக போராட்டமானது நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி வழக்கறிஞர் வினோத் என்பவர் நேற்று தலைமை நீதிபதி அமர்வில் ஒரு முறையீடு செய்தார். அந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில இன்றைக்கு தலைமை நீதிபதி அமர்வில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் வினோத் மீண்டும் அதே விவகாரம் தொடர்பாக முறையீடு செய்தார். அப்போது குறுக்கிட்ட தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஆதரவாகத்தான் இருக்கிறது, தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவது போன்ற ஒரு போலி தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது என்று விளக்கமளித்தார். இதைத் தொடர்ந்து இந்த மனுவில் சில குறைபாடுகள் இருப்பதாக பதிவுத்துறை தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி, அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், தினந்தோறும் இதுபோன்று முறையீடு செய்து கொண்டிருந்தால் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் தலைமை நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.